இந்த பொண்ணுக்கு இன்னைக்கு தான் கல்யாணம் ஆக போகுது. ரொம்ப ஆசாசியாக வந்திருப்பா. ஆனால் இந்த பொண்ணோட பாட்டி இறந்து போகிறதுக்கு முன்னாடி இவகிட்ட ஒரு குட்டி பேப்பர் மாதிரி கொடுத்துருப்பாங்க. உன் கல்யாணத்தன்னைக்கு தான் கண்டிப்பாக இந்த பேப்பரை நீ ஓப்பன் பண்ணி படிக்கணும்னு சொல்லியிருப்பாங்க. இப்போ கல்யாணம் இன்னைக்கு தானே நடக்க போகுது, அதனால ஓப்பன் பண்ணி படித்தா உன்னை கொல்றதுக்காக இந்த கல்யாண கும்பலில் 3 பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. யாரை பார்த்தாலுமே இந்த பொண்ணுக்கு ஒரே சந்தேகமாக தான் இருக்குது, யாராக இருக்கும் அப்படின்ட்டு யோசிச்சுட்டு இருப்பா. இந்த பொண்ணோட பாட்டி இந்த ஜோசியம்லாம் சொல்கிறவங்க தான். நிறைய பேருக்கு ஜோசியம் சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்களோட குடும்பத்துக்கு இது வரைக்கும் சொன்னது கிடையாது. இப்போ இவங்களுக்கு ரொம்ப வயசாகிட்டு இருக்கும், ரொம்ப முடியாம தான் இருப்பாங்க. இறந்து போறதுக்கு முன்னாடி அவங்க பேத்திக்கிட்ட மொத்தமா 3 பைய கொடுத்திருப்பாங்க. முதல் பையன் நான் இறந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் எனக்கு ஊதுவத்தி ஏத்திட்டு இருப்பாங்க, அதுல வர 70வது ஆள் கிட்ட இந்த பைய கொடுத்துருன்னு சொல்லியிருப்பாங்க. 2வது பைய கண்டிப்பா உன்னோட கல்யாணத்துக்கு தான் நீ திறந்து பார்க்கணும், அதுக்கு முன்னாடி திறக்க கூடாதுன்னு சொல்லியிருப்பாங்க. இப்ப அந்த பாட்டியோட பொண்ணு அங்கதான் இருப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப கோவம் வருது. வயசான காலத்துல எதையாச்சும் ஒன்று ஒளரிட்டு இருக்காது, என் பொண்ணுக்குலாம் எந்த பிரச்சனையும் கிடையாது, அவளுக்கு ஏதோ ஆபத்து இருக்குன்னா லூஸ் மாதிரி ஒளரிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லி திட்டிட்டு இருப்பாங்க. கொஞ்ச நாள்ல இப்ப அந்த பாட்டியே இறந்து போயிட்டாங்க. அதனால இப்ப அவங்களோட போட்டோக்கு முன்னாடி யாரெல்லாம் ஊதுவத்தி ஏத்த வராங்க அப்படின்ட்டு பார்த்துட்டே தான் இருப்பாங்க. மொத்தமா 69 ஆளுங்க வந்துட்டாங்க. 70வது ஆள் கிட்ட தான் அந்த பேப்பரை கொடுக்க சொல்லியிருப்பாங்க. ஆனா 70வது ஆள் வரவே இல்லை. பாட்டியோட பொண்ணு நான் தான் முன்னாடியே சொன்னேனே, அவங்க ஏதோ லூஸ் தனமா வளரிட்டு இருக்காங்க, நீ தான் அதெல்லாம் நம்பிட்டு இருக்க, அப்பெல்லாம் ஒரு ஆள் வரவே மாட்டாங்க அப்படின்னு தான் சொல்லிட்டு இருப்பாங்க. ரொம்ப டைம் ஆயிடுச்சு, சரி இதுக்கு மேல யாரும் வரப்போறது இல்லை அப்படின்ட்டு இவங்களும் எந்திரிச்சு போலான்ட்டு போறப்போ ஒருத்தர் தொப்பியெல்லாம் போட்டு வந்திருப்பாரு. அவரு தான் 70வது ஆளு. அவரு ஊதுவத்தி எல்லாம் ஏத்திட்டு வந்ததுக்கு அப்புறமா இந்த பொண்ணு அந்த பேப்பர் எடுத்து கொடுத்திருப்பா. அதை பார்த்த உடனே அவரும் அலறி அடிச்சு ஓடி போயிடுவாரு. அப்படி என்ன இருக்கு அந்த பேப்பர்ல அப்படின்ட்டு இந்த பொண்ணு எடுத்து பாப்பா. அந்த பொண்ணு பயந்து போயிருவா. இப்ப பாட்டியோட பொண்ணு எடுத்து பார்ப்பாங்க. அதுல வெறும் 3 பொண்ணுங்களோட பேர் மட்டும் தான் எழுதிருக்கு. இந்த பேரை பார்த்தா இவங்க 2 பேரும் இப்படி பயப்படுறாங்க அப்படின்ட்டு அவங்க கேட்பாங்க. அப்புறமா தான் தெரிய வரும், இப்ப இந்த பேப்பர்ல எழுதியிருக்க 3 பொண்ணுங்களுமே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கொலை செய்யப்பட்டவங்க தான். அவங்கள கொன்னது வேற யாரும் கிடையாது. இப்ப 70வதா ஒருத்தர் ஊதுவத்தி ஏத்தி வச்சிருப்பார்ல, அவரு தான். ஆனா இந்த பேப்பர்ல கடைசியா அவங்களோட பேத்தியோட பேரையும் எழுதி வச்சிருப்பாங்க. அதனால பேத்திக்கு ரொம்ப பயமா இருக்கு, நான் வேணா இந்த ஊரை விட்டு போயிடுறேன், எனக்கு என்னமோ நடக்க போகுதுன்னு தான் தோணுது அப்படின்னு சொல்லியிருப்பா. ஆனா அவங்க அம்மா, உன் பாட்டி சரியான லூசு பாட்டி தான், அவங்கள நம்பிலாம் எங்கேயும் போத்தவல, இங்கே இரு அப்படின்னு தான் சொல்லியிருப்பாங்க. இந்த பொண்ணோட வாழ்நாள்ல மொத்தமா அவளுக்கு 3 தடவை பிரச்சனை வரப்போகுது. அதான் அந்த பாட்டி முன்னாடியே கண்டுபிடிச்சிருவாங்க. இப்ப இந்த பொண்ணை இந்த 3 பெரிய பிரச்சனையில இருந்து காப்பாற்றணும் அப்படின்றதுக்காக தான் இறந்து போறதுக்கு முன்னாடி இவளோட கையில அந்த பைய கொடுத்துட்டு போயிருப்பாங்க.